ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு நியூ சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். டிராமா நேம் நோவல் அண்ட் போல் எக்லிப்ஸ். இந்த டிராமாவுல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ். அதாவது நம்ம ஹீரோ ராஜாவுடைய தம்பியாவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஏழப்பட்ட ஒரு பொண்ணாவும் இருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ரெண்டு பேத்துக்குமே குணங்களும் வெவ்வேறு மாதிரி, அதே போல வாழ்க்கை முறையும் வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய கலவரத்துல தான் மீட் பண்ற மாதிரி வரும். அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்த அவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் ஒன்னாவே ஒரே இடத்துல வாழ்ற மாதிரி ஆகுது. இதுல நம்ம ஹீரோயினால நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம், உயிருக்கே ஆபத்து, இந்த மாதிரி எல்லாம் கூட வரும். ஆனா அதையும் மீறி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாவும் வாழ போறாங்க. அதுல என்னென்ன ப்ராப்ளம்னா ஹீரோக்கு வரப்போகுது, ஹீரோயின் என்னென்னலாம் சேட்டை பண்ண போறாங்க, ஏழப்பட்ட பொண்ணு எப்படி ராஜாவுடைய தம்பியான ஹீரோவை எப்படி சந்திக்கிறாங்கிறதெல்லாம் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே அகண்டு விழுந்து இருக்கிற ஒரு கடலை தான் காட்டுறாங்க. அந்த மிகப்பெரிய கடல்ல ஒரே ஒரு படகு மட்டும் மிதந்துகிட்டு இருக்குது. அந்த படகுல ஒரு குட்டி பொண்ணும் இருக்கிறா, அவங்க அப்பா கூட இன்னும் ரெண்டு பேர் கூட ஹெல்ப்புக்காக இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணுடைய இடுப்புல கயிறு கட்டி விட்டுட்டு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ கடற்குள்ள இறங்கி போ, உள்ள போக போக கடற்கண்ணி கிடைப்பாங்க, கடற்கண்ணி கிடைச்ச உடனே அவங்களை எப்படியாவது மேல கொண்டு வா. அவங்க ஏதாவது மன கஷ்டத்துல அழுதாங்கன்னா அவங்க கண்ணீர் வரப்ப அந்த கண்ணீர் முத்தா மாறி நமக்கு கிடைக்கும். அதனால அவங்கள நீ எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், கடற்கண்ணி சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், பாதுகாப்பா போய் இறங்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. குட்டி பொண்ணும் ரொம்ப சமத்தாவே கேட்டுட்டு இருக்கா. உடனே கடலுக்குள்ள இறங்குறதுக்கு ட்ரை பண்ண அவங்க அப்பா கொஞ்சம் பயந்து போயிடுறாரு, பார்த்து கவனமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா, நம்ம ஊர்லயே நான் தான் நீச்சல் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன், ரொம்ப நேரம் என்னால மூச்சு தாங்கிக்க முடியும்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சேஃபா வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள குதிச்சிடுறா. கடலுக்குள்ள போக 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 ஃபுல்லா ஆழமான கடல்ல குட்டி குட்டி மீன்களா நீந்தி வந்துகிட்டு இருக்க. யான்ஷியும் அதோட சேர்ந்து நீந்திக்கிட்டு இருக்கா. நல்லா அழகழகான மீன்களா இருக்க, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரத்துல நிறைய மீன்கள் கூட்டமா வர ஆரம்பிச்சிருது. திகைச்சு போயிடுறா குட்டி பொண்ணு. அந்த மீன்கள் கூட்டத்துல சுத்திக்கிட்டே கடற்கண்ணியும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணை விரிச்சு வச்சுட்டு பாத்துட்டு இருக்க ஆச்சரியத்தோட. கடல் கண்ணியும் அவளை சுத்தி சுத்தி வந்துட்டு ஒரு சமயத்துல முன்னாடி வந்து நிக்க. யான்ஷியும் அதோட அழகுல பார்த்து அப்படியே மயங்கி போய் நின்னுட்டு இருக்க. கடல் கண்ணியும் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. யான்ஷி அப்படியே அழகுல பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே கையை கொடுக்குறா. கடல் கண்ணியும் அவங்களுடைய கையை கொடுக்க. அப்ப கடல் கண்ணிக்கு யான்ஷி அவங்க அப்பா கிட்ட படகுல நின்று பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அவங்க அப்பாவும் நீ கடல் கண்ணி எப்படியாவது மேல கூட்டிட்டு வா, அவங்க கிட்ட இருந்து நம்ம முத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்படியே கடல் கண்ணியோட முகம் வாடி போக யான்ஷி இவங்களை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அவளுக்கு மூச்சு தட்டுற மாதிரி ஆகுது. மூச்சு அடக்க முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அவளை எப்படியாவது மேல கொண்டு போய் விடணும்ட்டு கடல் கண்ணியும் அவளை மேல கூட்டிட்டு வந்து விட யான்ஷியும் அவங்க அப்பா கிட்ட வந்து சேர்ந்துடுறா. கடல் கண்ணியும் கொஞ்சம் தள்ளி நின்னு அவளையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஹேஷியோட அப்பாவும் உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. நான் நல்லாதான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க கடற்கண்ணி இவளை பார்த்து அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அப்ப அங்க பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப கடற்கண்ணி இருக்கிறத இவங்க எல்லாருமே பாத்துடுறாங்க. அப்ப கூட ஹெல்ப்புக்காக ரெண்டு ஆள் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க இருந்துட்டு நீ ஏதாவது பண்ணு, அவங்க கிட்ட இருந்து நம்ம முத்து எடுத்தாகணும், ஏதாவது பண்ணு, இப்ப பண்ணாதான் இப்ப நமக்கு கிடைக்கிற சான்ஸ் மாதிரி எப்பவுமே கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது, ஏதாவது பண்ணன்னு ஒருத்தன் கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்க. அவங்க அப்பா என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு கட்டத்துல அவங்க பெத்த மகனை கூட பார்க்காத கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். கடல் கண்ணிக்கு ஷாக் ஆயிடுது. அவங்களுக்கு அதை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டத்துல அழுதுகிட்டு இருக்க. அந்த ஒவ்வொரு துளி கண்ணீரும் ஒவ்வொரு முத்தா மாற ஆரம்பிக்குது தண்ணிக்குள்ள விழுந்து. அதை பாக்குற அந்த ரெண்டு ஆட்களும் கடலுக்குள்ள இறங்கிடுறாங்க. ஒவ்வொரு முத்தா அதெல்லாம் அப்படியே பறக்க எடுத்துக்கிட்டு இருக்க. மேல ஹேஷியோட அப்பா ஹேஷிய பிடிச்சு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவளுக்கு ஒரு கட்டத்துல வலி தாங்க முடியாது. அவங்க அப்பாவுடைய கையை பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிடறா. ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அவங்க அப்பாவும் வலி தாங்க முடியாத கையை எடுத்துற அந்த ரத்த கையோடைய அப்படியே கடலுக்குள்ள விட்டுறாரு. அந்த கடல்ல அந்த ரத்தமும் கலக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு சுறா மீன்கள்லாம் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த இடமே பெரிய அலையே வர மாதிரி இருக்கு. மிகப்பெரிய அலை வர ஹேசி செம்மையா பயந்து போயிட்டு அப்பா அங்க பாருங்க பெரிய அலை வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ளேயே அந்த அலை அவங்கள ரெண்டு பேத்தையுமே அப்படியே அந்த படகோட கழுத்து விட்டுருது. ரெண்டு பேருமே தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்க. அவங்கள சுத்தி சுறா மீன்கள் வேட்டையாடுறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்குது. ஹேஷியும் பயந்து போயிட்டு அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்க. பயப்படாத, நான் தான் இருக்கல, பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டு அவரு கவர் கிடக்குற அந்த படகு மேல ஒரு பொண்ணை ஏத்தி விட்டுற. பொண்ணு அப்பா நீங்க கூட வாங்க, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு கேட்டுட்டு இருக்க. அவரால் வரவே முடியல. அந்த சமயம் உள்ளோடி இருந்த ஒரு சுறா மீன் அவரை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுது. ஹேஷியும் எப்படியாவது அப்பாவை காப்பாத்தணுமேன்ட்டு கடற்குள்ளேயே குதிச்சிடுறா. அங்க உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவளை சுத்தி ஏகப்பட்ட சுறா மீன்கள் சுத்திக்கிட்டு இருக்குது. செம்மையா பயந்து போயிடுறா. அப்பயும் ஒரு சுறா மீன் அவளை கடிக்கிற மாதிரி வர அப்படியே இவ கண்ணை மூடிக்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் அப்படியே அமைதியாயிடுது. கண்ணை திறந்து பார்க்கக்குள்ள அங்க முன்னாடி இருக்கிறது கடல் கண்ணி அழகா சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஹேஷியும் திரும்பவும் அவளுடைய கையை நீட்ட. அப்ப நம்ம கடல் கண்ணியும் அவளுடைய கையில பிடிச்சு அவ கையில ஏதோ ஒரு சக்தியை கொடுக்குறாங்க. அப்படியே ஹேஷி மேல படகுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க எந்த அலையும் இல்ல, சுறா மீன்கள் இல்ல, அமைதியா கடல் இருக்குது.
ஆனா அப்பாவும் கூட யாரும் வந்தவங்களும் இல்லையா. அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்பா அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல முத்துக்கள் கொஞ்சம் கொட்டி கிடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுடைய கையும் பாக்குறா. அவளுடைய கையில ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு அந்த கடற்கனி கொடுத்துருந்துச்சு இல்லையா, அந்த சக்தியும் ஜொலி ஜொலிக்குது, முத்துக்களும் ஜொலி ஜொலிக்குது. அப்படியே அவங்க ஊரை தான் காட்டுறாங்க. அவங்க ஊர்ல ஒரு தளபதி படை எடுத்து வந்துட்டு அங்க உள்ள முத்துக்கள் எல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான். முத்துக்கள் தரமான முத்துக்கள் இல்ல, அந்த தரமான முத்துக்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக அங்க உள்ள மக்களை எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதுல நம்ம ஹேஷியோட அம்மாவையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹேஷியும் மேல வந்துற இவங்களை எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்கிட்ட நீங்க தேடுற முத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. அப்ப முன்னாடி அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்த உடனே பக்கத்துல ஓடி வந்துட்டு எங்க நீ மட்டும் வந்திருக்க, அப்பா எல்லாம் எங்கன்னு கேக்குறதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே அப்பா இறந்துட்டாரு, ஷார்க் எல்லாம் கடிச்சிருச்சு அவரை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்க. அப்பயே அந்த தளபதி இருந்துட்டு என்கிட்ட அந்த முத்துக்களை கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்குறான். அப்பதான் உங்களை எல்லாரையுமே நான் உயிரோட விடுவேன்னு சொல்லிட்டு வாங்கவும் அந்த பொண்ணு பயந்துகிட்டே எல்லா முத்துக்களையும் அந்த தளபதி கையிலேயே கொடுத்துற. அவனும் அதை எடுத்து பார்த்துட்டு ரொம்ப தரமான முத்தா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ஆனா அவன் எல்லாத்தையும் உயிரோட விட்டுருவேன்னு சொன்னான் இல்லையா, ஆனா திரும்பவும் அங்க உள்ள மக்கள் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எல்லாரையும் எடுத்துட்டு போங்க, அவங்களை எல்லாரையும் கொடுமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லவும் எல்லா காவலாளிகளும் அவங்களை எல்லா மக்கள் எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. அதுல அந்த தளபதி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹேஷியோட அம்மாவை கை பிடிச்சு இழுத்து அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண. ஹேஷி பாக்குறா அங்க கீழே கிடந்த ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து அவனுடைய காலிலே குத்திட, அவன் வால் எடுத்து ஹேஷிய வெட்டுறதுக்காக போக ஹேஷி அவன் கழுத்திலேயே குத்தி அவனை அங்கேயே கொண்டு போட்டுறா. ஹேஷியோட அம்மாவும் நீ இங்க இருந்து எப்பயாவது தப்பிச்சு போயிடு, நீங்க இருக்காத உன்னை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட ஹேஷியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. அங்க உள்ள காவலாளிகள் யாருமே விட மாட்டேங்கிறாங்க. ஹேஷி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவளை பிடிச்சாகணும்ட்டு. அவளும் யார் கையிலயும் மாட்டாமா அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறா. அந்த சமயத்துல தடுக்கி விட்டு கீழே விழ முத்துக்கள்லாம் கீழே விழுந்துறது. ஹேஷியை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே காவலாளிகள் ஓடி வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட இன்னொரு குரூப் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த முத்துக்கள் கீழே விழுந்துருந்துச்சு இல்லையா, அத ஒரு கை வந்து எடுக்குது. ஹேஷியும் அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்கா. முத்துக்களை எடுத்த அந்த ஆளும் அவளுடைய முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு யாருன்னே தெரியாத இருக்குது. அந்த ஆள் நம்ம ஹேஷி கிட்ட வர ஹேஷி செம்மையா பயந்து போயிருக்கா. அதனால அவங்க முகத்துல எப்படியாவது மண் அடிச்சு விட்டுட்டு ஓடி போயிடணுங்கிறதுக்காக மண் எடுக்க போக அந்த ஆள் மண் எடுத்து கையை தட்டி விட்டுட்டு இந்த உன்னுடைய முத்துன்னு சொல்லி காட்ட ஹேஷியும் அந்த முத்துக்களை வாங்கிக்கிறா. அப்பதான் குடுக்கறது யாருன்னு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ தான் குடுக்குறாரு. ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட முத்துக்களை கொடுத்துட்டு நீ என் கூட கேபிட்டலுக்கு வரியான்னு கேக்குறதுக்கு ஹேஷி இருந்துட்டு நீங்க எங்க அம்மாவை காப்பாத்துறதா சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன், எங்க அம்மாவை நீங்க காப்பாத்துவீங்களான்னு கேக்குறதுக்கு கண்டிப்பா உங்க அம்மாவை நான் காப்பாத்துவேன், நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹேஷியும் கேபிட்டலுக்கு போறதுக்கு ஒத்துக்கிறா. ஆனா ஹீரோ இருந்துட்டு நீ என் கூட வர்றதுன்னா நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணா வரக்கூடாது, ஒரு பையனா தான் என் கூட வரணும், யாருக்குமே உன்னுடைய ஐடென்டிட்டி தெரியக்கூடாது, ஒரு பொண்ணா என் கூட வர முடியுமான்னு கேட்க ஹேஷியும் ஒத்துக்கிறா. அதனால ஹீரோவும் ஹேஷியை அவருடைய குதிரை வண்டியில ஏத்தி விட அப்ப ஒரு குட்டி பையன் வரான். அந்த குட்டி பையனை பார்த்துட்டு நீ இந்த பொண்ணு கூட எப்பவுமே இருக்கணும், அவளும் நீ எப்பவுமே சகோதர சகோதரிகளா இருக்கணும், அவளுடைய ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியக்கூடாது, அதனால நான் அவளை ஒரு பையன் மாதிரி தான் வேஷம் போட்டு கூட்டிட்டு போக போறேன், நீயும் அதை மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனும் ரொம்ப சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிக்கிறான். அவனுக்கு கூட ஒரு ஆள் வந்துருச்சு அப்படின்ட்டு அப்படியே ஹீரோவும் அந்த ஊரை விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல யான்ஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த வண்டிக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்தவளுக்கு கெட்ட கனவு வந்திருக்கும் போல இருக்கு. அவங்க அப்பாவை ஷார்க் எல்லாம் கடிச்சதுல அதெல்லாம் தூக்கத்துல கனவா வரும் போல இருக்குது. அதனால அப்பான்னு கத்திக்கிட்டே எழுந்திருச்சு ஹீரோட கையை பிடிச்சிக்க. ஹீரோ பாத்துட்டு என்னாச்சு உனக்கு கெட்ட கனவு ஏதாவது வந்துச்சான்னு கேட்க ஆமா அப்படின்ட்டு. அப்பதான் அவளுடைய கால் பாக்குறா, நல்லா நீட்டி விட்டு படுத்து தூங்கி இருக்கா. சாரி நான் நல்லா தூங்கிட்டேன்னு சொல்ல சரி பரவாயில்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஹீரோவும் சொல்ல ஹேஷியும் ஹீரோவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இப்ப சேஃபா தான் இருக்க, நீ தூங்கலாம் அப்படின்னு சொல்ல நீங்க உங்களுடைய மாஸ்க கழட்ட முடியுமான்னு ஹேசி கேக்குறதுக்கு ஏன் உனக்கு பயமா இருக்கான்னு கேட்க ஆமா கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லவும் ஹீரோவும் அவனுடைய மாஸ்க கழட்டி காட்டுறான். ஹேஷிக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு, அதனால நான் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடா. அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. அந்த நாட்டுடைய ராஜாவும் காட்டுல வேட்டையாடுறதுக்காக ஆட்களோட வந்திருக்க. அங்க வேட்டையாடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த ராஜாவும் நல்ல ஆளெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கொடூரமான ஆள் தான். அதனால வேட்டையாடுறதுக்கு அங்க எதுவுமே கிடைக்காதல்ல அவருடைய அசிஸ்டண்ட போட்டு திட்டிக்கிட்டு இருக்க. அந்த அசிஸ்டன்ட் குதிரை விட்டு கீழே இறங்கி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து ஒரு மான் அங்க இருந்து துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ராஜாவும் அந்த மானை வேட்டையாடுறதுக்காக பின்னாடியே துரத்தி ஓடிக்கிட்டு இருக்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நிறைய வளரியா வந்து வீசிக்கிட்டு அவங்களை கொல்றதுக்காக பறந்து வந்துகிட்டு இருக்குது. ராஜாவும் அதுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். அப்ப நிறைய ஆட்களும் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ராஜா வீரர்களும் கூடவே வந்திருப்பாங்க, அவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம ஹீரோடைய வண்டியே வந்துட்டு இருக்கு. நம்ம ஹேஷி இப்ப ஒரு பையனாவே மாறி அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் பையன் மாதிரியே பண்ணிட்டு ஒரு பையன் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு அழகா வந்துகிட்டு இருக்க. அந்த சமயத்துல நீ வெளியே எப்படி இருக்கு நிலவரம் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறதுக்கு யான்ஷியும் கர்டனை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க 2 குதிரைகள் மட்டும் தனியா இருந்துகிட்டு இருக்க. அதே ஹீரோ கிட்டயும் ஹேஷியும் சொல்ல ஹீரோ பாக்குறாரு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு போல இருக்கே அப்படின்ட்டு அவருடைய மாஸ்க் போட்டுட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கி அவருடைய ஆட்களுக்கு எல்லாம் சிக்னல் கொடுத்து விட்டுட்டு ஹீரோ ஒரு குதிரையை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க.
ஹீரோ சிக்னல் கொடுத்தாரு இல்லையா, அந்த சிக்னல்ல வேற ஆட்களுக்கும் தெரிஞ்சுட்டு அவங்களும் ஏதோ ஆபத்து இருக்குதுன்ட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ராஜா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு ஹீரோ வந்துற நிறைய ஆட்கள் சூழ்ந்துகிட்டு ராஜாவுடைய வீரர்களோடையும் ராஜா கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால அவனுடைய வில் அம்ப எடுத்து அம்பெல்லாம் விட்டு நிறைய பேர்த்த விலைக்கு விட்டுட்டு கூடவே ஹீரோவும் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். செம்ம மாசம் சண்டை போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு ஹேஷியும் நான் மாஸ்டர் காப்பாத்துறதுக்காக போவேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு குதிரையில கூட ஹெல்பர் கூட வந்துட்டு இருக்கா. இடையில கெட்டவங்க வழி மறைச்சிக்க ஹெல்பரும் நீ குதிரையில போ நான் இவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கிட்டு குதிரை தட்டி விட குதிரையில ஹேஷி வேகமா வந்துட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோவும் பாத்துறான். ஹேஷி வேகமா வந்துட்டு இருந்தவ அங்க தடுக்கி விட்டு பொத்துன்னு நம்ம ராஜா மேலேயே விழுந்துறா. ராஜாவும் இது யாரா குட்டி பிள்ளை அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆட்கள் நம்ம ஹேஷிய தாக்குறதுக்காக வர அந்த சமயம் ஹீரோவும் அவளை காப்பாத்துறதுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அந்த சண்டையில ராஜாவுடைய நெஞ்சிலேயே அம்பு பற்ற அந்த அம்பு அவனுக்கு எதுவுமே ஆகல. ஆனா ராஜாவுடைய தம்பி நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு அது அடிபட்டு ரத்தம் வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. ராஜா பாக்குறான், உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ நல்லா தானே இருக்கன்னு பக்கத்துல வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கெட்டவன் வந்து அவங்கள ரெண்டு பேத்தையுமே தாக்குறதுக்காக வர ஹீரோ அவனோட வாளால அவனை தாக்க அந்த ராஜா அவனுடைய நெஞ்சில குத்தி இருக்க அம்ப உடைச்சு அதாலே தாக்குறான். ரெண்டு பேருமே சண்டை செம்ம மாசா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஆட்களும் கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. அதெல்லாம் பாக்குற அந்த கெட்டவங்க எல்லாம் அங்க இருந்து சரி இதுக்கு மேல ஓடிடலாம் அப்படின்ட்டு பயந்தடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. கெட்டவங்க எல்லாம் அங்க இருந்து ஓடி போனதால எல்லாருமே கால்ல விழுந்து ராஜான்ட்டு வணங்க போக அப்பதான் நம்ம ஹேஷி பாக்குறா. அவளுக்கு செம்மைய ஷாக் ஆகுது, இவருதான் ராஜாவா அப்படின்ட்டு. எல்லாருமே கால்ல விழுந்து மண்டி போடுற நம்ம ஹேஷி மட்டும் அப்படியே ஷாக்ல நின்று இருக்க. பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒரு வீரன் மட்டும் அவளை பிடிச்சு மண்டி போடுன்னு சொல்லி மண்டி போட வைக்க அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, அந்த தளபதி இருக்கான் இல்லையா, நம்ம ஹேஷியோட ஊருக்கு வந்து அங்க உள்ள மக்களை எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி இது ராஜாவுடைய உத்தரவு, அதனால நீங்க நல்ல முத்துக்கள்ல கொண்டு வந்து கொடுக்கணும், அவரு தான் எங்க கிட்ட உங்களை எப்படியாவது டார்ச்சர் பண்ணி உங்ககிட்ட இருந்த முத்துக்களை வாண்டு வர சொன்னாருன்னு இந்த தளபதி நம்ம ஹேஷியோட அம்மா கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டான் இல்லையா, அந்த தளபதி தான் சொல்லி இருந்திருப்பான். அதுல இருந்தே நம்ம ஹேஷிக்கும் எப்படியாவது இந்த ராஜாவை கொன்னுடணும், அவனுடைய பேராசைக்காக எங்களுடைய மக்கள் எல்லாம் கொடுமை அனுபவிக்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு செம்ம வெறியா இருக்குது. ஹீரோக்கு அடிப்பட்டதால ஹீரோவை ராஜா தான் தாங்கி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாரு. உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டு நீங்க தேவையில்லாத இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாம் மாட்டிக்காதீங்க, அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது, அது எனக்கு தான் பிரச்சனை ஆகுது, நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பாவத்துல எல்லாம் மாட்டிக்குவீங்களான்னு கேக்குறதுக்கு நீ என்கிட்டயே எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசுவன்ட்டு அந்த ராஜாவும் கையை விட்டுட்டு ஹீரோ மேல கோவப்பட்டு இருக்க நம்ம ஹேசி பாக்குறா. அவளுக்கு தான் இந்த ராஜா மேல செம்ம கோவம் இருக்கு இல்லையா, அதனால ஒரு கல் எடுத்து அவன் மண்டையிலே விடணுங்கிறதுக்காக கல் எடுத்துட்டு எழுந்திருக்க இதை நம்ம ஹீரோ பாத்துறான். டக்குன்னு அவ கையை பிடிச்சிக்க ராஜாவும் பாத்துறான். ஆனா ஹீரோ அடிபட்டு இருக்கிறத பாத்துட்டு சீக்கிரமா இவனுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எல்லாரும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹேஷி பின்னாடியே போக பார்க்க அவளையும் வெளியே நிப்பாட்டி விட்டுட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்துல கோவத்தோட ராஜாவும் அவனுடைய அரண்மனைக்கு போயிட்டு பின்னாடியே காவலாளிக்கு பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்களா, அவங்க மேலே கோவத்தை காட்டி நீங்களா வெளியே போறீங்களான்னு துரத்தி விட்டுட்டு அவனும் அவனுடைய பெட்ரூம்ல போயிட்டு அவனுடைய கவசத்தை எல்லாம் கழட்டிட்டு அவனோட உடம்ப பாக்குறான். அவனுடைய உடம்புல அடிப்படல, ஆனா ஹீரோட உடம்புல அடிபட்டிருக்கு. எந்த ஒரு கிழிச்சலுமே இல்லாத அவன் உடம்புல இருந்து ரத்தம் வர்றதை பார்த்துட்டு இது நம்ம வெட்டிதான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு மருத்துவர்கள்லாம் அவனுடைய உடம்புல ரத்தம் வர இடத்துல லைட்டா வெட்டி விட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த ராஜாவுக்கும் தெரியுது அங்க ட்ரீட்மெண்ட் நடக்கிற விஷயம். ஒருவேளை ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டையர்களோ என்னவோ தெரியல, இவனுக்கு அடிப்பட்டா அவனுக்கு ப்ராப்ளம் ஆகுது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனா இவனுக்கு குணமாகுது. எப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டரா இருக்காங்கல்ல. நம்ம ஹேஷி ஹீரோக்கு சரியாகணுங்கிறதுக்காக வெளியவே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. ஹீரோவும் உடம்பு சரி ஆயிட்டு வெளியே வந்து பாக்க ஹேஷி தனியா வெளியே உட்கார்ந்து இருக்கிறது பாத்துட்டு என்னாச்சு நீ இங்கே உட்காந்துருக்கியான்னு கேட்க அவளும் பாத்துட்டு சார் உங்களுக்கு சரி ஆயிடுச்சா அப்படின்ட்டு பக்கத்துல ஓடி வர நேத்து நைட்டு ஃபுல்லா நீ இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்றா. சரி நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா உன்னை என்னுடைய ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு சம்மதமா இப்ப கேட்கறேன் சொல்லுன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹேஷியும் கண்டிப்பா எனக்கு சம்மதம் சார், நான் கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹேஷியும் சொல்ல நம்ம ஹீரோவும் ஹேஷிய ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறதுக்கு உண்டான முறையான சடங்கெல்லாம் பண்ணி அவளை ஸ்டூடெண்டாவும் ஏத்துக்கிறான். அதே சமயத்துல நம்ம ஹேஷியும் ஹீரோவுக்கு டீ எல்லாம் கொடுத்து உங்களை என்னுடைய மாஸ்டரா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டீ கொடுக்கவும் அதே நம்ம ஹீரோ வாங்கி குடிச்சிட்டு நான் உன்னை என்னோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அதனால வெளியிருந்த வீரர்கள் அத்தனை பேருமே நம்ம ஹேஷிய ரெண்டாவதா யங் மாஸ்டர்னு சொல்லி உங்களை நாங்க எல்லாருமே யங் மாஸ்டரா ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவளுக்கும் வணங்குறாங்க. அதே சமயத்துல ராஜாவை தான் காட்டுறாங்க. ராஜா கிட்ட ஒரு அமைச்சர் வரான் ஷூன்னு சொல்லிட்டு, அவன் ரொம்ப கெட்டவன், அவன் முகத்தை பாத்துக்கீங்க ரொம்ப மோசமானவன். அவன் வந்துட்டு ராஜா கிட்ட நேத்து நீங்க ஹண்டிங்க்கு போயிருந்தீங்க, உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்னை மன்னிச்சிருங்க நான் உங்க கூட வராத போயிட்டேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹண்டிங் போற இடத்துல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அது உன்னுடைய தப்பு கிடையாது, நான் உன்னை எதுவும் சொல்லல அப்படின்ட்டு ராஜாவும் சொல்ல உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ட்டு ரொம்பவே ஐஸ் போடுறான். ராஜாவும் பார்த்துட்டு ரொம்ப நல்லது நீ கிளம்பலான்னு சொல்லிடு. அவனும் கிளம்பி வந்துட்டு
அவனுடைய ஆபீஸ்ல ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு காவலாளி ஓடி வந்துட்டு அவன் கிட்ட 2 கெட்டவங்களை நாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கோம், அவங்கள நீங்க வந்து பாருங்களேன்னு சொல்ல அவனும் வெளியே வந்து பாக்குறான். ஆனா அங்க 2 பேரும் மயக்கத்துல இருக்காங்க, அவங்க யாருன்னே தெரியல. அவங்கள 2 பேத்தையும் ஜெயில போட சொல்லிடுற அந்த ஆட்களும் அவனுங்களை 2 பேத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் ஹீஷியும் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த பொண்ணு உன்னுடைய சகோதரனா இனிமேல் ஏத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனும் ரொம்ப சந்தோஷமா என்னோட சகோதரனா நான் இவனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க இருந்து போயிட ஹேஷியும் அவங்க அம்மாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க, உங்க அம்மா ரொம்ப சேஃபா இருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க அம்மா உனக்காக இதை கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கடல்ல திசை காட்டுற கருவி இருக்கும் இல்லையா, அதை ஹேஷி கையில கொடுக்குறான். ஹேஷியும் அதை வாங்கி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹேஷிக்கு வில்லம்பு சொல்லி கொடுக்கறது, எழுதி படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுன்ட்டு நம்ம ஹீரோ எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹேஷியும் ரொம்ப நல்லாவே எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க, ரொம்ப டேலண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹேஷிக்கு வில்லம்பு வால் பயிற்சின்னு நிறைய போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவும் நான் இங்க இருந்து கொஞ்ச நாளைக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, அதனால நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும், எதுவும் அடிபட்டுக்காத, நீ அங்கன்னு ஓடக்கூடாது, சேட்டை பண்ணாத, வீட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ரொம்ப நாள் ஆயிடுது, நம்ம ஹீஷி வளர்ந்து ரொம்ப பெரிய பொண்ணாவே ஆயிடுறாங்க, ரொம்ப அழகாவும் வந்துடுறாங்க. ரொம்ப நாள் ஓடி போயிடுது, ஹீரோவும் திரும்ப வந்துட்டு இருக்க ஹேஷி பாத்துறாங்க. ஓடி போயிட்டு மாஸ்டர்ன்ட்டு சந்தோஷமா பேசுறதுக்கு போக ஹீரோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ள போகணும்னு சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்கு போயிடுறான். ஹேஷி பின்னாடியே ஓடி போனவங்க டோரை ஓபன் பண்ணி பார்க்க அவன் கையில அடிபட்டு இருக்கிறது, அதை ட்ரெஸ் கழட்டிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹேஷி போயிட்டு மாஸ்டர்னு கூப்பிடவும் டக்குன்னு துணியெல்லாம் போட்டுட்டு உள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லவும் நம்ம ஹேஷியும் உள்ள வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹேஷியும் ஹீரோ பக்கத்துல வர அங்க அடிபட்டு இருக்கிறது தெரிஞ்சிருது. உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரத்தத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க, படபடன்னு பேசிக்கிட்டே இருக்க ஹீரோவும் கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல ஒரு வீரன் வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கேட்கறதுக்கு உள்ளவான்னு சொல்லி ஹீரோவும் சொல்லி கூப்பிட அந்த வீரனும் நம்ம ஹேஷி இருக்கிறத பார்த்துட்டு எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்க. ஹேஷிக்கு தெரியுது ஏதோ ரகசியம் பேசுறதுக்காக வந்திருக்காங்கன்ட்டு, ஆனா அந்த பொண்ணும் அங்கேயே உட்காந்துருக்கு. அந்த வீரனும் நம்ம ஹீரோ காதுல போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, எனக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு நம்ம ஹீரோவும் சொல்ல சரின்ட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். இந்த ஷூ அமைச்சர் இருக்கான் இல்லையா, இவனுக்கு நம்ம ராஜா மேல ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும் போல இருக்கு, அதனால அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் தனியாவே ஒரு படையவே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால நிறைய மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலயும் ஒரு இளவரசர் தான் மெயின் டார்கெட்டா வச்சிருக்கான். அந்த இளவரசருடைய ஆட்களை எல்லாத்தையும் அடிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறான். அதுலயும் ஒருத்தனை பிடிச்சுக்க அந்த ஆள் இருந்துட்டு நீ உங்க அப்பாவை கொன்ன உடனே நீ தேடிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அப்பாவை கொன்னது யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஃபேங்ஸு தான் சொல்றான். ஃபேங்ஸுன்னா நம்ம ஹீரோவோட நேம் தான் ஃபேங்ஸு, அவரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தான் முகமூடி போட்டுட்டு வந்து உங்க அப்பாவை கொன்னது அப்படின்ட்டு சொல்ல அவன் நம்ப மாட்டேங்கிறான். அந்த ஷூ அமைச்சர் நம்பாம இல்ல நீ முட்டாள்தனமா பேசாத, அவர் கொண்டு இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு அந்த பிடிப்பட்ட வீரனும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு, அங்க நடந்த சண்டையில அந்த ஃபேங்ஸியோட மாஸ்க் உடஞ்சு கீழே விழுந்துச்சு, அந்த சமயத்துல அவனுடைய முகத்தை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்றான். ஆனாலும் இந்த அமைச்சர் என்ன பண்ணிடுறான்னா அவனை கொண்டு போட்டுறான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, இவங்களை யாருமே இங்க இருக்க கூடாது, எல்லாத்தையுமே புதைச்சு இந்த இடத்த எந்த தடையும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிடுறான். அதனால அந்த சமயத்துல ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறான். இவங்க அப்பா கூட இவனும் நின்னுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. அந்த சமயத்துல சுத்தி நின்று அத்தனை வீரர்களும் அவங்க அப்பாவை உடம்புல உள்ள எல்லா இடத்துலயுமே குத்தி அவர் அந்த இடத்துல கொண்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வெறியாக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியல, அது போக போக நம்ம பார்க்கலாம். நம்ம ஹீரோட வீட்டுல ஹேஷி சமைச்சு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அந்த பையன் இப்ப நல்லா வளர்ந்து போயிட்டான். அவனும் உட்காந்து 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம ஹேஷி இருந்துட்டு நானும் உங்க சீக்ரெட் படையில ஒரு ஆளா சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஃபேங்ஸ் முடியாது, நீ அதுல எல்லாம் சேர வேணா, நீ இன்னும் அந்த அளவுக்கு கத்துக்கல அப்படின்ட்டு வேண்டான்னு சொல்றதுக்கு ஹேஷி இருந்துட்டு இல்ல நான் சேர்ந்தது ஆகுவேன், என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, நான் வால் பயிற்சி அம்பு விடுற பயிற்சின்ட்டு எல்லாமே நான் கத்துக்கிட்டேன், எனக்கு எல்லாமே முழுசா தெரியும் அப்படின்ட்டு வாய் அடிச்சுக்கிட்டே இருக்க. அதனால ஃபேங்ஸ் இருந்துட்டு வா ஒரு பிராக்டிஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேஷியும் அவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா அந்த பையனையும் வில்லம்பு விட சொல்ல நம்ம ஹேசி கொஞ்சம் சீட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அதனால ஃபேங்ஸும் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ இன்னும் படையில சேர்ற அளவுக்கு நீ இன்னும் முன்னேறி வரல, அதனால உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹேசிக்கு செம்மையா கோபமாகுது. அப்படியே கோவத்தோட அமைதியா நின்னுட்டு இருக்க. 2 பேரும் நல்லா கலாய்ச்சிட்டு இருக்கான். நம்ம ஹேசிக்கு செம்ம கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் காத்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அடுத்தடுத்த நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பை அண்ட் தேங்க்யூ.